மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 ஆண்டு காலம் பணியாற்றிய எனக்கு நாங்கள் உயிராக நேசித்த தலைவர் வைகோ அவர்கள் ஒரு கொடும் பழியை சுமத்தி 32 ஆண்டு கால அறம் சார்ந்த அரசியலை களங்கப்படுத்தி தன் மகன் துரைக்காக இந்த கொடூரமான பழியை என் மீது சுமத்தியிருக்கிறார். சுமத்தியதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள்தான் ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக என் குறித்து அவதூறு பிரச்சாரங்களை பரப்பி வந்தார். தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒரு ஊடகத்திற்கு பேட்டியளிக்கின்ற போது என்னை தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்று சொன்னார். மறாவது நாள் 10ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளிக்கின்ற போது மீண்டும் கடுமையான அவதூறுகளை வாரி இறைத்தார். 13ஆம் தேதி அவருடைய மகன் துரை அவர்கள் என் அரசியல் குறித்தும் என் மனைவி குறித்தும் நாகரிகம் பண்பாடற்ற முறையில் அவர் பேசினார். எனவே 5 நாட்கள் மௌனம் காத்திருந்த நான் மௌனம் கலைந்தேன். இதற்கு நீதி கேட்பதற்காக பொதுவெளியில் பேச துவங்கினேன். இப்பொழுது என் மீது விளக்கம் கேட்டு 2 கடிதங்களை தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கிறார். ஒரே நாளில் 17ஆம் தேதி, கடந்த மாதம் 17/8/2025 விளக்கம் கேட்டு ஒரு கடிதமும், இடைக்காலமாக நீக்கியும் ஒரு கடிதத்தை விதி 35 கீழ் விளக்கமும், 35 பிரிவு 6 கீழ் என்னை இடைநீக்கமும் செய்து உத்தரவை, கடிதத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார்.